ஷார்ட்டில் முதல்ல வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த பட்டியோட நீளம் வந்து எப்படி அளக்குறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூ தான் இது. அதாவது இந்த கேப், அதாவது இந்த ஹைட் நம்ம சொன்னோம், முதல்ல நீளம் எப்படி அளக்குறதுங்கிறத அதில் பார்த்துட்டோம். இதனுடைய லென்த்து, அதாவது இந்த பட்டியோடைய அகலம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து கரெக்டாக நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணியிருப்போம். அதாவது அடித்து திருப்புற அளவு. அதுலேருந்து நமக்கு மிச்சம் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு போக மிச்சம் என்ன கேப் இருக்கோ அந்த ஹைட்டை வந்து தான் நம்ம பட்டியாக எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு நம்ம பார்க்கும்போது 3 இன்ச் வருது. அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காண்டி சேர்த்துக்கணும். ஏன்னா பட்டி வந்து நம்ம அடித்து திருப்போம் இல்லையா, அதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3 + ஒரு 1/2 இன்ச் பட்டி அடிச்சு திருப்புறக்கு. அதே மாதிரி சைட்லையும் 3 + 1/2, 2 சைடுமே. இது வந்து நம்ம 3.5 வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் சைடு ரொம்ப கீழே வரைக்கும் இருந்துச்சுன்னா வயிறுக்கிட்ட அழுத்தம். அதனால் 3 இன்ச்சு தான் நான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுருக்கேன். பேக்குக்கும் அதே